Hello designers, welcome to Safa Creation. எங்களோட ஆரி ஒர்க் கிளாஸஸ்ல ஆஃப்லைன் ப்ரீ ரெக்கார்டட் கோர்சஸ்க்கு இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. வீட்ல இருந்தே ஆரி ஒர்க் மாதிரியான ஒரு அழகான ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு என்னோட ரெகுலர் கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு பெல்ட் ஆர்டர் வந்திருக்கு. அவங்க எல்லா சாரிக்குமே வேர் பண்ற மாதிரி சிம்பிளான ஒரு பெல்ட் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த பெல்ட்டோட டிசைனுக்கு வந்து எந்த ஒரு டிராயிங் தேவையில்லை, அதிகமான மெட்டீரியல் எதுவும் இல்லை, ரொம்ப கம்மியான மினிமல் ப்ராடக்ட் மட்டும் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். வரையறதோ ட்ரேசிங்கோ எதுவுமே தேவையில்லை. கம்ப்ளீட்டா ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான பெல்ட் டிசைன் தான் இது. இந்த பெல்ட்டை வந்து நம்ம டிசைன் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணணும். உங்க இடுப்பு சுற்றளவை எடுத்துட்டு அதை வந்து 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 30 இன்ச் உங்க இடுப்பு சுற்றளவு அப்படின்னா 2ஆல டிவைட் பண்ணோம்னா 15 இன்ச். 15 இன்ச் மட்டும் தான் ஃப்ரண்ட்ல வரும். மீதி இருக்கிறது நம்ம பேக் சைடில் ரோப்போ எலாஸ்டிக்கோ வந்து கொடுத்துருவோம். அதனால அந்த 15 இன்ச்சு நீங்கள் ஃபேப்ரிக்கில் லைனாக மார்க் பண்ணணும். இப்போது உங்களுக்கு வயிறு பக்கம் கொஞ்சம் தொப்பை இருக்குது, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சுற்றளவு எடுக்காமல் ஃப்ரண்ட்டில் மட்டும் இடுப்போட ஒரு சைட்லேருந்து இடுப்போட இன்னொரு சைடு வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு டேப் வச்சு பார்த்துட்டு அந்த லென்த்தை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் லென்த், ரெண்டாவது அகலம் விட்த்து வந்து நமக்கு தேவை. பெல்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம அரை இன்ச்லேருந்தே போடலாம். அரை இன்ச்லேருந்து 2 இன்ச் 2.5 இன்ச்சஸ் வரைக்கும் கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பிரைடுக்கெலாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது பெருசாக வந்து நம்ம 2 இன்ச் பெல்ட் கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். 16 இன்ச் லென்த்தும் 1 இன்ச் அகலமும் இருக்கிற மாதிரி ஒரு பெல்ட்டு தான் நான் இன்றைக்கி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் 8 mm இருக்கக்கூடிய ஸ்கொயர் கிளிப் ஸ்டோன் கோல்டன் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே கோல்ட் கலரில் 4 mm ஆன்டிக் பீடும் வந்து எடுத்தாச்சு. அடுத்தது ஒயிட் கலரில் இருக்க ஸ்டோன் செயின், கிரில் ஃபேப்ரிக் க்ளூவும் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டும் வந்து இதுக்கு தேவைப்படும். அவ்வளோதான். இந்த 4 மெட்டீரியலை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி கிளைண்ட்டோட மெஷர்மெண்ட்டில் பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு சென்டரில் பென்சிலால் ஒரு லைனும் ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம 1 இன்ச் விட்த்து மார்க் பண்ணியிருப்போம்ல, அதோட பாதியில் 0.5 இன்ச்சஸில் ஒரு லைன் வந்து தின்னான லைனாக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். வீடியோவில் பார்க்குறதுக்கு தெரியல. அந்த லைனுக்கு மேலே இப்படி நான் க்ளூவை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் டார்க்காக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டோன் வந்து நல்லா செக்யூராக விழுகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்கொயர் கிளிப் ஸ்டோன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் கிளிப் ஸ்டோனை அந்த லைனுக்கு மேலே அந்த க்ளூக்கு மேலே அடுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி அடுக்கும்போது நம்ம கொஞ்சம் மேலே கீழே இருக்குது, இல்லை ஸ்டோனுக்கு இடையில கேப் இருக்குன்னா ப்ராப்ளம் இல்லை. அது எதுவுமே நீங்கள் பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வரிசையாக மட்டும் வச்சுட்டே வாங்க. ஃபைனலாக நம்ம இதில் இருக்க சின்ன சின்ன கரெக்ஷனை நம்ம பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து க்ளூவை போட்ட உடனேயே நீங்கள் ஸ்டோன் வைக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோனை வச்சிங்கன்னா வேகமாக காஞ்சிரும். ஸ்டோன் நல்லா விழுகாமல் க்ரிப்பாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு க்ளூ ஸ்டிக் பென் எல்லாம் தேவைப்படாது. பெரிய ஸ்டோனாக இருக்கிறதுனால கையில் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த எடுத்து வைக்கும்போது க்ளூவை அந்த பக்கம் இந்த பக்கம்னு கொஞ்சம் கலைச்சிடாமல் ஃபேப்ரிக் மேலெலாம் ஆக்கிடாமல் பொறுமையாக வைங்க. அப்போ தான் நமக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா முதல்ல என்ன பண்ணோன்னா நீடில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம க்ளூக்கு மேலே ஜஸ்ட்டு வச்சுட்டு தான் போயிருக்கோம் ஸ்டோன்ஸை. அதனால கிளாத்தில் போய் அது பதியாமல் இருக்கும். முதல்ல நீடில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஸ்டோன்ஸுக்கு இடையில கேப் இருந்ததுன்னா கொஞ்சம் நெருக்கம் கொடுங்க. கொஞ்சம் நகர்த்தி அதை நெருக்கி வச்சுட்டே போங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே கீழே இருக்கும் ஸ்டோன்ஸை, அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு லாங் ஸ்கேல் எடுத்துகிட்டு அந்த ஸ்கேலை நீங்கள் வச்சுருக்க அந்த ஸ்டோன் லைனுக்கு பக்கத்தில் வைங்க. அப்போ எந்த இடத்துலலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைங்கிறது கிளியராக தெரியும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்கேலை ஒரு பக்கமாக வச்சுட்டு இன்னொரு பக்கத்தில் நீடில் வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். அந்த ஸ்கேல் கிட்ட அந்த ஸ்டோனை நகர்த்தினீங்கன்னா எல்லாமே ஒரே ஆர்டராக வந்துடும். ஏன்னா இதில் ட்ராயிங் இல்லாதனால நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது தான் நீட்டான ஃபினிஷிங்கில் நம்ம டிசைன் வந்து பண்ண முடியும். இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா மறுபடியும் க்ளூ எடுத்துகிட்டு ஸ்டோனோட 2 பக்கத்துலேயும் ஒரு தின்னான லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு 20 செகண்ட்ஸ் கழித்து ஸ்டோன் செயின் எடுத்துகிட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஸ்டோன் செயின்ஸ் வைக்கும் போதுமே இது கரெக்டான ஒரு ஸ்கேல் வச்சு போடக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்காது. லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டோன் செயினை வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். 2 பக்கமுமே நான் இந்த மாதிரி ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது காயறதுக்கு முன்னாடி நீடில் வச்சு
ஸோ எங்கெல்லாம் கொஞ்சம் வளைஞ்சிருக்கோ கொஞ்சம் நகர்ந்துருக்கோ அதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. நம்ம நடுவில் பேஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம், கிளிப் ஸ்டோன் பேஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம். ஸோ இனி நமக்கு ஸ்கேலெல்லாம் தேவையில்லை. அந்த கிளிப் ஸ்டோனை நோக்கி அந்த ஸ்டோன் செயினை நகர்த்தி அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ப்ராப்பரான ஷேப் வந்து கிடச்சிரும். ஸ்டோன் செயின் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நார்மல் நீடில் யூஸ் பண்ணியோ இல்லை ஆரி நீடில் யூஸ் பண்ணியோ நடுவில் கேப்பில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆரி நீடிலில் போடுறதா இருந்தால் பட்டன் ஹோல் ஸ்டிச் இல்லை செயின் ஸ்டிச் வச்சும் நீங்கள் வந்து ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயினை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாட்டினா கமெண்ட்டில் ஸ்டோன் செயின் அப்படின்னு எனக்கு போடுங்க. நான் உங்களுக்கு ஸ்டோன் செயின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு வீடியோட லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக நான் 4mm கோல்டன் பீட் ஆன்டிக் பீட் வந்து எடுத்திருக்கேன். நார்மல் டெய்லரிங் யூஸ் பண்ணுற மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு செயினுக்கு ஒரு பீட் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இந்த ஆன்டிக் பீட்ஸ் எல்லாமே பஞ்சில் தான் வரும். பஞ்சை வந்து நீங்கள் அப்படியே உருகி பாக்ஸில் போடாமல் இந்த மாதிரி ஒரு லைனை மட்டும் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நீடில் அந்த லைனுக்குள்ளேயே வச்சு அப்படியே கோர்த்துக்கலாம். கொஞ்சம் வேகமாக உங்களோட ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ நல்லா டைட் பண்ணி ஸ்டிச் கொடுத்துட்டே வாங்க. இதே மாதிரி 2 சைடுமே போடணும். இந்த ஆன்டிக் பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளே நான் ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸ் பற்றி நிறைய பேர் ரிப்பீட்டடாக ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஷார்ட்டான ஒரு விளக்கம் வந்து நான் கொடுத்துட்றேன். ப்ரீ ரெக்கார்டருங்கும் போது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, கிளியராக இருக்குமா, கைடன்ஸ் இருக்குமா அப்படின்ட்டு. ஆன்லைனில் கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் ஒரு நேரடியான கம்யூனிகேஷன் இருக்கும். ஆனால் ப்ரீ ரெக்கார்டட் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ கைடன்ஸ் இருக்குமா, இல்லை வீடியோ மட்டும் கொடுத்துட்டு ஒர்க் பண்ண சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. நம்மளோட ப்ரீ ரெக்கார்டட் அப்படி கிடையாது. மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ கொடுப்போம். ஸோ டே 1 கொடுக்குற வீடியோவை நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் வீடியோ எடுத்து கூட எனக்கு சென்ட் பண்ணி டவுட் கேட்கலாம். டவுட் கிளாரிஃபிகேஷன் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியோ வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவும் கொடுப்பேன். ஸோ அந்த கிளாஸ் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் அடுத்த கிளாஸ்க்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா திருப்பியும் அதில் என்ன கரெக்ஷனுங்கிறத சொல்லி உங்களை போட வச்சதுக்கப்புறமா தான் அடுத்த வீடியோ வந்து கொடுப்போம். ஸோ இப்படி தான் நம்மளோட கிளாஸஸ் வந்து மூவ் ஆகும். வீடியோலேயே வந்து உங்களுக்கு 99% வந்து கிளியராக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான ஸ்டிச்சாக இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல டிஃபிகல்ட்டாக இருக்குது, வரல, ஒரே மிஸ்டேக் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா, ஏதாவது டவுட் இருக்குன்னா மட்டும் தேவைப்பட்டால் மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஒரு லைவ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ நீங்கள் அந்த லைவ் அட்டென்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கூகுள் மீட்லேயே கிளியர் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு கைடன்ஸ் இல்லாத ஃபீலுங்கிறது சுத்தமாக இருக்காது. இன்னொன்று, ஆன்லைன் கிளாஸில் என்ன சிலபஸோ அதே தான், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் ப்ரோ லெவல் வரைக்கும் இருக்கிற அதே சிலபஸ் தான் வந்து இந்த ப்ரீ ரெக்கார்டுக்குமே. இதுவும் சர்டிஃபைட் கோர்ஸ் தான். இப்போது இதுக்கான ஆஃபரும் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஃபீஸ் அண்ட் அதர் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆன்டிக் பீட்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக ஜரி த்ரெட் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். தயால்ஜி பிராண்ட்லேருந்து 14 நீடில் யூஸ் பண்ணி நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் கொடுத்துக்கிறேன். அதை லெஃப்ட் சைடில் 2 லைனும் ரைட் சைடில் 2 லைனும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபைனலாக நமக்கு ஜரி செயின் ஸ்டிச் கொடுத்தா தான் நமக்கு இதை கட் பண்ணும்போது நமக்கு பிசிறு இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜரி செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறமா பேக் சைடில் நம்ம பெல்ட் ஃபுல்லாகவே க்ளூவை பேஸ்ட் பண்ணி நல்லா ஒரு நாள் காய வச்சுருங்க. ஃபுல் டே காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஃபேப்ரிக்கை விட்டு நம்ம ஒர்க் பண்ண பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணணும். நான் இதில் உங்களுக்கு டிசைனிங் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு பெல்ட் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது ஃபைனலாக உங்களுக்கு இதை டிசைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு காட்டிடுறேன். ஸோ இது காஞ்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ. இது வந்து இந்த பெல்ட் ஒர்க் முடிச்சுட்டு க்ளூ எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது. ஸோ இதே பெல்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்கம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்கம். ரொம்பவே நீட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. நான் பேக்கில் வந்து ரோப் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாகவும் நம்ம பண்ணலாம். உங்களுக்கு வெஸ்டர்ன் வேர் ஃப்ராக்குக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிசைனும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த பெல்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறா அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் அண்ட் ஆல்ங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you on the next video.